பெருமமிகு சென்னைன்னு வள்ளலார் போற்றிய சென்னையில அவர் காட்டின அறநெறிகளை வாழ்க்கை முறையாக பின்பற்றி வரும் ஆன்மீக அன்பர்களான உங்களை எல்லாம் இந்த அனைத்துலக வள்ளலார் மாநாட்டில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளலார் பாடுவதற்காக எடுத்துக்கொண்ட திருவாரூரை சார்ந்தவர் என்ற பெருமையோடு இந்த மாநாட்டில் நாம் பங்கேற்க வந்திருக்கிறேன். இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசன் IAS அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள் அலுவலர் அத்தனை பேருக்கும் அந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகப்பணியாக இருந்தாலும் சரி, அரசின் சார்பில் நடைபெறக்கூடிய ஆன்மீக பணிகளாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செஞ்சு தான் செயல்பாபு தான் என்பதை தொடர்ந்து நிரூபிக்கக்கூடியவர். இந்த மாநாட்டையும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் அழைச்சு அமைதியோடும் அழகோடும் ஏற்பாடு செஞ்சு நம்முடைய அன்பை பெற்றிருக்கிறார். சேகர்பாபு அவர்களை பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அறநிலைத்துறை இவ்வளவு சிறப்பாக விரைவாக செயல்பட முடியுமா என பலரும் வியப்போடு பார்க்க தொடங்கினாங்க. அறநிலைத்துறையில நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணற்ற சாதனைகள் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 20 ஆண்டுகள் முதல் 100 ஆண்டுகள் வரை குடமுழுக்கு விழாக்கள் நடைபெறாத 4192 கோயில்கள்ல திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைச்சு பாதுகாத்திடக்கூடிய வகையில அரசு நிதி 425 கோடி ரூபாய், திருக்கோயில் நிதி, உபயதாரர் நிதி, பொதுநல நிதி என மொத்தம் 560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 352 திருக்கோயில்களை திருப்பணிக்கு எடுத்துக்கிட்டு இதுவரை 87 திருக்கோயிலை குடமுழுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறோம்.